வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேற்று நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றி கழகம் ஓராண்டு நிறைவையும் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவையும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடி இருக்கிறாங்க. ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட்ட வாடகைக்கு எடுத்து அங்க குறிப்பிட்ட ஒரு 2000 பேரை கூட்டி அதற்கு பிரசாந்த் கிஷோர் ஸ்பெஷல் கெஸ்டா இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒண்ணு நடத்திருக்கிறாங்க. அதுல பல கூத்துகள் நடந்திருக்கு. அத பத்தி எல்லாம் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. நமக்கு சில கேள்விகள் சில பேரை மட்டும்தான் கேட்க வேண்டியிருக்கு. மொத்தமாவே இந்த ஸ்டேஜ்ல 3 முக்கியமான நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய், 2வது சிறப்பு விருந்தினராக அங்க பேசிய பிரசாந்த் கிஷோர், 3வது சமீபத்தில் செய்திகளில் அடிபட்டு கட்சி தாவிய ஆதவ் அர்ஜுன். இவங்க 3 பேர் பேசுனதுலயும் சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆதவ் அர்ஜுன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்றாரு? பிறப்பால் ஒருத்தர் முதல்வர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் தாவேகாவில சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் சேர்ந்துட்டு இப்போ மேடையில என்ன பேசுறாருன்னா, விஜய விட்டா தமிழ்நாட்டுக்கு வேற கதி கிடையாது, விஜய் தான் அடுத்த சிஎம் ஆகணும் அப்படின்னு பேசுறாரு. கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் இதே வாய் என்ன பேசுச்சுன்னா, தலித்துகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும், ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு எல்லாம் பேசின அதே வாயே இன்னைக்கு அங்க நின்னு என்ன பேசுதுன்னா, இதுவரைக்கும் எந்த தலைவருமே எந்த கட்சியுமே பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே மேடையில வச்சு பார்த்ததில்ல கொள்கை தலைவர்களான. இவரை மாதிரி ஒரு முட்டாள் எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? இவ்வளவு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தீங்கல்ல, அந்த கட்சியுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் பத்தி பேசுறாரு. ஒவ்வொரு மேடையிலையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுதான் அவர் வழி நடத்துறாரு. அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த கட்சியுமே பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே மேடையில வச்சு பார்க்கல அப்படின்னு பேசுறேன்னா, இவ்வளவு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நீ என்ன அப்படின்னு நாம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? இதுதான் இவங்களுடைய அரசியல் புரிதல். என்னமோ விஜய் இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே தட்டுல வச்சா மாதிரியும், இது வரைக்கும் பெரியார போட்டுறவங்க எல்லாம் அம்பேத்கரை மதிக்காத மாதிரியும், அம்பேத்கரை தூக்கி பிடிச்சவங்க எல்லாம் பெரியார மிதிச்சதாவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கட்டமைக்க முயற்சி பண்றாரு. நீங்க கொள்கை தலைவரா பார்க்கக்கூடிய அதே அம்பேத்கர் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? என்னைக்கு அரசியல்ல தனி மனித துதி பாடுறத ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே அந்த கட்சி நாசமா போயிரும் அப்படின்னு இருக்காரு. ஆனா அம்பேத்கரை கொஞ்சம் கூட உள்வாங்காத இந்த தத்தி மேடையில என்ன தெரியுமா பேசுது? எங்க தலைவரை பார்த்துதான் இன்னைக்கு அரசியல்ல கூட எல்லாரும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ விஜய் அரசியலுக்கு வர வரைக்கும் அவன் வேட்டி சட்டை கூட இல்லாம அவனமாவா தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாலே அவன் பேண்ட் சட்டை எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டாங்க. நீங்க இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் எப்படி ட்ரெஸ் பண்றாரு? அவருடைய அடையாளம் என்ன? டாக்டர் அம்பேத்கர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரு? அவருடைய அடையாளம் என்ன? இத பத்தி எல்லாம் எந்த புரிதலுமே அரசியல் ஆவனா கூட தெரியாத இந்த தத்திங்க மேடையில ஏறி இப்படி பேசிட்டு இருக்குதுங்க. சரி, இது இருக்கட்டும். அடுத்தது என்ன சொல்றாரு? ஊழல், அப்படியே எங்க பார்த்தாலும் ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். உங்க பின்னணி என்ன சார்? யார் மருமக சொல்றீங்க? திமுக ஊழல் கட்சின்னா உங்க மாமனார் எதுக்கு சார் கோடி கோடியா எலக்ட்ரல் பாண்ட் மூலமா திமுகவுக்கு நன்கொடை கொடுக்கிறாரு? அதை விட பல மடங்கு பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி சார் அந்த பணம் எல்லாம் வந்தது? நேர்மையா நாணயமா சம்பாதிச்ச பணமா? ஊரை ஏமாத்தி ஒலையில போட்டு அடிச்சு சம்பாதிச்ச பணம் இல்ல. ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற உங்களுடைய அடையாளம் என்ன சார்? உங்களுடைய தனிப்பட்ட சாதனை என்ன சார்? லாட்ரி மார்டினோட மருமகன் அப்படிங்கறதுதான் உங்களுடைய அடையாளமே. நீங்க எல்லாம் ஊழலை பத்தி பேசுறீங்க. சரி, இது கூட பரவாயில்ல. அடுத்தது இந்த தத்தி என்ன சொல்லுது? அடுத்த 62 வாரத்துக்கு நம்ம தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஒரு பக்கம் ரகசியமா அதிமுகவோட கூட்டணி பேச முயற்சி பண்றீங்க, இன்னொரு பக்கம் மேடையில அதே கட்சியுடைய தலைவர் இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடியை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் புரிதலா, அரசியல் ஆளுமையா? அப்புறம் தெளிவா ஒண்ணு முடிவு பண்ணிக்கங்க.
விஜய் எதிர்கட்சி தலைவரா வரப்போறாரா இல்ல முதலமைச்சர் ஆக போறாரா அப்படிங்கறத தெளிவா முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு பேசுறான், ஒருத்தன் அடுத்த 62 வாரத்துக்கு நாங்க வந்து எதிர்கட்சி தலைவரா இருப்போம் அப்படின்னு பேசுறான். என்ன ஏது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருந்தாதான் சார் உங்க கட்சியில இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களுக்கு அந்த தெளிவு வரும். உங்களுக்கே அந்த தெளிவு இல்லாத போது அந்த தெளிவை எப்படி அணில் குஞ்சுகள்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? அப்புறம் சொல்றாரு, அறிவாளிகள் எல்லாம் எங்க தலைவரை நோக்கி வராங்க அப்படின்னு எல்லாருக்கும் பொறாம விமர்சனம் பண்றாங்க. ஏன் பிரசாந்த் கிஷோர் எங்க தலைவரை சந்திக்க கூடாதா? அவரோட தேர்தல் வியூகம் வகுக்க கூடாதா? தாராளமா செய்யுங்க. யாரு வேண்டானா? பிரசாந்த் கிஷோரோட ட்ராக் ரெக்கார்டு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளரா இருந்த போது நல்லா தான் இருந்தது. ஆனா அவர் சொந்தமா ஒரு கட்சியை தன் சொந்த மாநிலத்துல ஆரம்பிச்சு 4 இடத்துல போட்டி போட்டு 3 இடத்துல டெபாசிட்டியே இழந்து இன்னொரு இடத்துல 3வது இடத்துல வந்தாரு. சொந்த கட்சியே இவரால கொண்டு போய் தூக்கி நிறுத்த முடியலையே, அதுவும் சொந்த மாநிலத்திலேயே. இவர் இங்க என்ன பெருசா கழட்டிட போறாரு? இதுல அறிவாளிகள் எங்க விஜய சந்திக்க வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் யார சிறப்பு விருந்தினரா இதுங்க கூட்டிட்டு வந்ததோ அவரே இவங்களை கேவலப்படுத்துறாரு. அதாவது கெட் அவுட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்களாமா. யாருக்கு கெட் அவுட்னு தெரியாது. தமிழக மக்களுக்கு கெட் அவுட்டா, இல்ல தாவேகாவுடைய தொண்டர்களுக்கு கெட் அவுட்டா, இல்ல பத்திரிகையாளர்களுக்கு கெட் அவுட்டா, இல்ல திமுகவுக்கு கெட் அவுட்டா, இல்ல பாஜகவுக்கு கெட் அவுட்டா, இல்ல ஸ்டாலினுக்கு கெட் அவுட்டா, இல்ல மோடிக்கு கெட் அவுட்டா, எதுவுமே தெரியாது. பொதுவா நாங்க சொல்லுவோம் கெட் அவுட்னு. யாரு வந்தாலும் கெட் அவுட்னு சொல்லி நாங்க ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கையெழுத்து போட சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் கேக்குறாரு, இது எதுக்கு இந்த ஹேஷ்டாக் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இந்த ஹேஷ்டாகோட பர்பஸ், இங்க வந்து மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம், இங்க சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் வன்முறையை நாங்க எதிர்க்கிறோம், அதுக்குதான் இந்த கெட் அவுட் டேக்னா. அந்த ஆளு தெளிவா சொல்றாரு, இதுல எல்லாம் நாங்க எழுத்து போட மாட்டேன்னு. ஏன்னா அவன் தெளிவான பிசினஸ் மேன். அவனுக்கு தெரியும் விஜய்னால வர பிசினஸை விட பாஜகனால வர பிசினஸ் பன்மடங்குன்னு அந்த ஆளுக்கு தெரியும். அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, மேடையில பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, விஜய்க்கு நான் வியூகம் எல்லாம் வகுத்து கொடுக்க போறது இல்ல. அவருக்கு தெரியாத வியூகமா? அவருக்கு தெரியாததை நான் புதுசா சொல்லி கொடுக்க போறேன். ஆனா தமிழ்நாட்டின் எதிர்கால ஒரு ஹோப் வந்து விஜய் தான். அப்படி என்ன ஹோப்லெஸ் ஆயிடுச்சு தமிழ்நாடு? அப்படி என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு எந்த பாராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும், கல்வியை எடுத்துக்கிட்டாலும், பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் எடுத்துக்கிட்டாலும், ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டாலும், வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டாலும், ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாலும், எல்லாத்துலயும் இந்தியாவிலேயே டாப் 3 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. அப்படி என்ன ஹோப்லெஸ் ஆயிடுச்சு? இல்ல தொங்கி போன தமிழ்நாட்டை அப்படி என்ன விஜய் அப்படியே தூக்கி நிறுத்திட்டு போறாரு? ஹி இஸ் த ஒன்லி ஹோப் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஆக சிறந்த அறிவாளி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது குஜராத் மாடல் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க, ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாடு மாடல் தான் சிறந்தது. ஆனா இங்க 3 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு இந்த மாடல்ல. அதான் CCD: கரப்ஷன், கம்யூனலிசம், டைனாஸ்டி. இது 3ம் தமிழ்நாட்டுல இருக்கிற மாடலை இன்னும் சீரழிக்குது. நான் கேக்குறேன், கரப்ஷன் எங்கதான் இல்ல? எல்லா மாநிலங்களிலும் கரப்ஷன் நடக்குது இல்ல? அதுவும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஓப்பனா நடக்குது. தேர்தல் பத்திரங்கிற மூலமா கல்லா கட்டுறானுங்க, PM கேர்ஸ்ங்கிறது மூலமா கல்லா கட்டுறானுங்க. ED, IT, CBI எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எதிர்கட்சிகளை உருட்டி மிரட்டி இன்னைக்கு எந்த வித ஜனநாயக மாண்புகளையும் பின்பற்றாம இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கரப்ஷனா தெரியலையா? அப்புறம் கம்யூனலிசம்னு பேசுறீங்க. பீகார்ல இல்லாத கம்யூனலிசமா? இந்தியாவில இருக்கிற கம்யூனிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சொர்க்கங்க. பீகார்ல தினம் தினம் கம்யூனலிசம், சாதி வெறி பிடிச்சோம், மத வெறி பிடிச்சோம், எவ்வளவு வன்முறை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்னைக்காவது பிரசாந்த் கிஷோர் பேசி இருக்கிறாரா? உன் சொந்த மாநிலத்திலேயே டிப்பர் லாரியில அல்ற அளவுக்கு குப்பை இருக்கு, நீ இங்க வந்து தமிழ்நாட்டை விமர்சனம் பண்ற. அப்புறம் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் எங்க இல்ல? டைனாஸ்டி பிஜேபியில இல்லாத டைனாஸ்டியா? காங்கிரஸ்ல தான் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்றீங்க. அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் தான் ஒண்ணு உருட்டி மிரட்டி இல்லைன்னா காசை கொடுத்து பிஜேபி பக்கம் கூட்டிட்டு போயிட்டீங்களே. இன்ஃபேக்ட் இப்ப உண்மையை சொல்லணும்னா பிஜேபியில தான் பாதி டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்கு.
எல்லாம் இங்க இருந்து அந்த பக்கம் போயிட்டானுங்க. இல்ல டைனாஸ்டியை பத்தி பேசுறீங்களே, விஜய் மட்டும் யாரு சார்? எஸ்.ஏ. சந்திரசேகர்ங்கிற இயக்குனரோட வாரிசு தானே. அந்த ஆளு மட்டும் தன் புள்ளைய வச்சு தொடர்ந்து படங்கள் எடுத்து மக்கள் மீது அவரை திணிக்கலன்னா இன்னைக்கு விஜய் உருவாயிருப்பாரா ஒரு ஹீரோவா? அவருடைய திறமைகளை நான் என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட மாட்டேன். இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார்னா அதற்கு அவருடைய உழைப்பும் அவருடைய கமிட்மெண்ட்டும் அவருடைய ப்ரொஃபஷனலிசமும் தான் காரணம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்பா தேவைப்பட்டுச்சுல்ல. உங்க அப்பாவால முடியாததை கூட விக்ரமன் தான் பண்ணார். அவ்வளோ படம் எடுத்து உங்க அப்பாவால உங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. ஒரு பூவே உனக்காதான் உங்களை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துச்சு. அப்படிதான் எல்லாருக்குமே. எவ்வளோ பெரிய வாரிசாக இருந்தாலும் மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சாதாங்க அரசியல்ல சாதிக்க முடியும். நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு சிஎம் ஆகணும்னு நீங்க ஆசைப்படலாம். காலங்காலமாக ஒரு அரசியல் குடும்பத்துல அரசியல் பாரம்பரியத்துல வந்த அவரு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடாதா? அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. ஜெயிக்கிறதுக்கு 3 சி தேவையாம். கரேஜ், கம்பேஷன், கமிட்மெண்ட். இது 3மே முதல்ல விஜய் கிட்ட இருக்கா? எங்க சார் கரேஜ் உங்களுக்கு? மோடின்னு வெளிப்படையா சொல்லி விமர்சனம் பண்ண உங்களுக்கு கரேஜ் இல்ல. ஸ்டாலின் வெளிப்படையா சொல்லி விமர்சனம் பண்ண உங்களுக்கு கரேஜ் இல்ல. ஹிந்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கரேஜ் இல்ல சார். மும்மொழி கொள்கையை பத்தி பேசுது இந்த அறிவு ஜீவி. என்ன சொல்றாரு? புதுசா ஒரு பிரச்சனைய கிளப்பி விட்டு இருக்காங்க. மொழி போராட்டம் உங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறதா? 1920 காலகட்டத்துல இருந்து நடக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷ வரலாறு இருக்கு. இந்த 100 வருஷ வரலாறுல எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணிருப்பாங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னால மொழி போர் தியாகிகளுக்கு எல்லாம் மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு பனையூர்ல ஒரு நாடகம் போட்டீங்களே, அப்ப தெரியல? கொடுக்க வேண்டியது அவங்க கடமையா, வாங்க வேண்டியது இவங்க உரிமையா? ஆனா 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இங்க கொந்தளிச்சுட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கு. நியாயமா எங்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை கொடுங்கடா அப்படின்னு கேக்குறோம். குழந்தைங்களோட கல்வியில கைய வைக்காதீங்கடா, அந்த பணத்தை கொடுங்கடான்னு கேக்குறோம். மத்த மாநிலங்களுக்கெல்லாம் பேரிடர் நிவாரண நிதி கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஒத்த பைசா கொடுக்கலையே ஏண்டான்னு கேக்குறோம். ஆளுநர்ங்கிற பேர்ல ஒருத்தனை அனுப்பி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை செயல்பட விடாம பண்றீங்களே அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு வாதாடுறோம். இவ்வளவு உங்களுக்கு நாடகமா? எங்க இருந்து வரீங்க நீங்க எல்லாம்? உங்களை சொல்லி தப்பு இல்ல. ஒரு நல்ல நடிகனுக்கு எல்லாமே நாடகமா தான் தெரியும். ஏதோ கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சே, இந்த 1 வருஷ காலத்துல ஏதாவது நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா ஆளும் வளரல, அறிவும் வளரல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இல்லன்னா மீண்டும் பாசிசம், பாயாசம் அப்படின்னு சொல்லுவீங்களா? மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாரு. ஹிந்திங்கிற வார்த்தையே வாயிலிருந்து வரமாட்டேங்குது. உங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தெளிவா பேசக்கூட உங்களுக்கு திராணி இல்ல. அந்த கரேஜ் கூட உங்களுக்கு இல்ல. தைரியமா ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்ல. சரி, மாநில அரசு தான் உங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்றீங்கல்ல, தைரியமா கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண வேண்டியது தானே. அதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்ல. இதுங்கெல்லாம் அடுத்தவனை பார்த்து தைரியத்தை பத்தி பேசுது. அப்புறம் சொல்றாரு, நாங்க தான் இமர்ஜிங் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். ஒரு பக்கம் கூட்டணிக்கு போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு நாங்க தான் இமர்ஜிங் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். 1 வருஷம் முடிச்சிட்டீங்கன்னு விழா கொண்டாடுறீங்க, 2வது வருஷம் துவக்க விழான்னு கொண்டாடுறீங்க. அந்த விழால அந்த அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு, இந்த 1 வருஷம் நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி பேசணும் இல்லையா? இல்ல அரசியல்ல இந்த 2வது வருஷத்துல நாம என்ன செய்ய போறோம்ங்கறத பத்தி பேசணும் இல்லையா? இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, 1 வருஷம் தான் இருக்கு. அதற்கான நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, என்னென்ன வியூகங்கள் வகுக்க போறோம், இல்ல எப்படியெல்லாம் தொண்டர்களை நாங்க வழி நடத்த போறோம், இதெல்லாம் பேசணும் இல்லையா? எதுவும் கிடையாது. சும்மா 10-50 ஒரு 4 பஞ்சு டயலாக், அங்கங்க மானே தேனே பொன்மானே போட்டுக்க அப்படின்னா இதுதான் ஒரு தலைவர் பேசுற லட்சணமா? அதுவும் சொல்றாரு, 1967 நடந்த மாதிரி 77 நடந்த மாதிரி
26ல ஒரு மாற்றம் நடக்கும். இது என்ன 2 மினிட் இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸா? வந்தோடனே அடுத்த தேர்தல்ல அப்படியே ஜெயிச்சு சிஎம் ஆறதுக்கு. பேரறிஞர் அண்ணா 1967ல சிஎம் ஆனாரு. ஆனா அதற்கு முன்னால கிட்டத்தட்ட 3 தேர்தல்களை சந்திச்சிருக்காரு. களத்துல நின்னு வேலை செஞ்சிருக்கிறார். எவ்வளவு உழைச்சிருக்காங்க, எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, எவ்வளவு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து மேடை மேடையா ஏறி பேசி இருக்கிறாங்க. நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? குத்த வச்ச மாதிரி பனையூருக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கீங்க. அங்க இருந்து வெளியில வரது கூட உங்களுக்கு முடியல. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பனையூருக்கு கூப்பிட்டு நிவாரண நிதி குடிக்கிறீங்க. நீங்க எல்லாம் உங்களை வந்து அண்ணா எம்ஜிஆர் போன்றவர்களோட கம்பேர் பண்ணலாமா? முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க கால் தூசு கூட நீங்க பெற மாட்டீங்க. 1977ல எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா அதுக்கு முன்னால அவர் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் அரசியல்ல இருந்தார். தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தினார். சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறார். பல மேடைகள் ஏறி பேசி இருக்கிறார். திமுகவுல முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கார். ஏதோ ஏற்பட்ட மனஸ்தாபத்துல அவர் வெளியில வந்தாரு. ஆனா அவர் வெளியில வரும்போது அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்தது, மக்களுடைய ஆதரவு இருந்தது. சும்மாலாம் சொல்ல மக்கள் திலகம்னு. மக்களுடைய அன்பு, ஆதரவு, நம்பிக்கை பெற்றதுனாலதான் அவரால் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை பெற முடிஞ்சது. அப்படியே மக்களுடைய அன்போ ஆதரவையோ நம்பிக்கையோ பெறதுக்கு நீங்க என்ன சார் இது வரைக்கும் கிழிச்சிருக்கீங்க இந்த ஒரு வருஷத்துல? நீங்க நினைக்கிற சப்ஜெக்ட பத்தி மட்டும்தான் பேசுவீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஏதாவது கேட்டா ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, அது தமிழ்நாட்டிலேயே நடக்காத மாதிரி போயிடுவீங்க. திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிச்சு இந்த சங்கி கூட்டம். வாயை திறந்தீங்களா நீங்க? ஏதாவது ஒரு அறிக்கையாவது விட்டீங்களா நீங்க? சரி, அதை விடுங்க. நேத்து முதல்வர் பேசியிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல மீண்டும் மாநில உரிமைகளில் கை வைக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. 2026ல இதை பண்ணுவாங்க. இப்பவே நாம இதற்கான முன்னெச்சரிக்கையை நம்ம கையில எடுக்கணும், ஜாகிரதையா இருக்கணும், இதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் வந்து அவர் ஆர்கனைஸ் பண்றாரு. 45 கட்சிகள். உங்க கட்சியும் ஒரு கட்சியா மதிச்சு, உங்களையும் ஒரு தலைவரா மதிச்சுதான் உங்களையும் அந்த கட்சியில வந்து அவர் இன்வைட் பண்ணிருக்கிறார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. அத பத்தி மேடையில ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா? ஏன்னா இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். தொகுதி மறுசீரமைப்புனா என்ன, டீலிமிட்டேஷன்னா என்ன, அதனால நமக்கு என்ன பாதகங்கள் இருக்கு, இதெல்லாம் பத்தி தெரியாது. எவனாவது ஒருத்தன் வந்து உங்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்கிரிப்ட் எழுதி நோட்ஸ் எழுதி கொடுக்கணும். அப்பதான் இவர் வந்து பேசுவார். அப்புறம் யூடியூபர்ஸ் மேல விமர்சனம் வைக்கிறீங்க. சாமானியர்கள்லாம் என் கட்சியில வந்து சேர்றாங்க, இளைஞர்கள்லாம் என் கட்சியில வந்து சேர்றாங்க அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஏன் சாமானியர்கள்லாம் என் கட்சியில வந்து சேரக்கூடாதா? வந்து சேரலாம் சார், தப்பே கிடையாது. ஆனா நீங்க எவ்வளவு சாமானியரா இருக்கீங்க அப்படிங்கறதா இங்க கேள்விக்குறி. என்னைக்காவது மக்களோட மக்களா இருக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா சார் நீங்க? அப்புறம் பிரசாந்த் கிஷோர் சொன்னார்ல, கரேஜ், கம்பேஷன், கமிட்மெண்ட்னு. உங்ககிட்ட கரேஜும் இல்ல, கமிட்மெண்ட்டும் இல்ல. கம்பேஷனாவது இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து நீங்க எப்படி பத்திரிகையாளர்கள் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்ற விதத்தை பார்க்கும்பொழுது அந்த கம்பேஷனும் உங்களுக்கு இல்ல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் அரசியலுக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, 2வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. இன்னமும் பத்திரிகையாளரை சந்திச்சு அவங்க கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு தைரியமோ தெம்போ திராணியோ உங்களுக்கு இல்ல. இதுல அடுத்த சிஎம் நான் தான், ஆட்சியை மாத்த போறேன், தமிழ்நாட்டையே புரட்டி போட போறேன் அப்படின்னு வாய்ஸ் விடல் பேச்சுவர். இந்த பஞ்ச டயலாகோ பிரசாந்த் கிஷோரோ உங்களை ஜெயிக்க வைக்காது மிஸ்டர் விஜய். மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ மக்களுடைய நம்பிக்கையை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத முயற்சி பண்ணுங்க. இல்லனா சீமான் சொன்ன மாதிரிதான், ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல அந்த பக்கம் நில்லுங்க. நட்ட நடுவுல நின்னுட்டு இருந்தீங்கன்னா லாரி வந்து அடிச்சுட்டு போயிரும். இதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்.